செங்கோட்டையன் போயிருக்காப்ல, ஒழுங்குபடுத்த செங்கோட்டையன் போயிருக்காப்ல. அவர் போய் பேசிட்டு இருக்காரு, அவங்க டிவிக்கேன்றாங்க. கலவையா பண்ணப்பாரு, எப்படி இருந்தவன்டா. வீட்டுல 10 பேர் அந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம்னு எல்லாம் கையை கட்டி நிப்பாங்க, அண்ணாச்சி அண்ணாச்சின்னு காத்திருப்பாங்க. இவங்க என்ன டிவிக்கு ஒருத்தன் வேட்டியை பிடிச்சி இருக்காங்க. ஒருத்தன் மீன் கூட போட்டுதான் ஸ்பீக்கர் மேல ஏறுவாங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்து மேல இறங்க சொன்னா, ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோ. செங்கோ இட்டையன் புசி, செங்கோ இட்டையன், செங்கோட்டிருக்கிற பேரே வரல, செங்கோ இட்டையன். செங் ப்ரோ ஒருத்தன், செங் ப்ரோ ஒருத்தன், கோட்டை ப்ரோ அப்படிங்கிறான் ஒருத்தன், செங்கோட் பெரியப்ஸ் அப்படிங்கிறான், செங்ஸ் அப்ப அப்படிங்கிறான். அவன் அதாவது 77 வயசு 17 வயசு 60 வருஷம் கேப் இருக்கு. இதை ஃபில் பண்றதுக்குள்ள பாவம் அந்த மனுஷனுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். இது ட்ரீட்மெண்ட் கிடையாது. எடப்பாடியின் டிவி கடை சேர்ந்ததுங்கிறது அவருடைய பனிஷ்மெண்ட். எடப்பாடி உள்ள போயிட்டு உண்மையில சத்தியமா சொல்றேன், நேத்திரவு தூங்கியிருக்க மாட்டாரு. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டோம். அப்புறம் ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் நாவோட நெடுஞ்செலி பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டோம். அப்புறம் ஜெயலலிதா அம்மா பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டோம். அப்ப சரி, நம்ம என்ன பார்த்தாலும் நம்ம சொந்தக்காரனா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கூட்டம். இப்ப புசி ஆனதெல்லாம் பொதுச்செயலாளர்னு கூப்பிடுற நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டாங்க. மனசாட்சி கேள்வி கேட்டிருக்கும்ல, புசி எல்லாம் பாங்க பொதுச்செயலாளர், இந்த கையை போய் வீட்டுல கறிக்கிறேன்டா அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்ல, ஒன்னியாவா கும்பிட்டேன் வீட்டுல போய் கறிக்கட்டி வச்சு இந்த கையை கறிக்கிறேன். அந்த மாதிரி உண்மையிலே பாவங்க, பரிதாபம்.